அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக துதிக்கிறோம். எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறபடி நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன், எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவரே அப்பா, இன்னும் உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒன்னு ராஜாக்கள் 8வது அதிகாரம் 37வது வசனம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்த போது, கொள்ளை நோய் உண்டாயிருந்த போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடும் போதும், யாதொரு வாதையினாலாகிலும் யாதொரு வியாதியாயிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனாவது தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதல்களையும். சாலமோன் ஆலயம் கட்டி ஆலயத்திலிருந்து ஜெபம் பண்றத நம்ம தியானித்து வர்றோம். ஏற்கனவே 3 காரியம் நம்ம பார்த்தோம், 3 விண்ணப்பம் பார்த்தோம். ஒண்ணு, ஒருத்தனுக்கு விரோதமா ஒருத்தன் குற்றம் செய்யறான். 2 பேரும் ஆலயத்துல நியாயம் கேட்கும்போது, துன்மார்க்கனுக்கு குற்றவாளின்னு தீர்க்கணும், நீதிமானுக்கு நீதின்னு தீர்க்கணும், நீதிமான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம். 2வது யுத்தத்துல தோல்விய சத்ருவின் இடத்துல தோத்து போகும்போது ஆலயத்துல ஜெபம் பண்ணும்போது அந்த பாவத்தை மன்னித்து அவங்கள இந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை செய்யணும். 3வது, பாவம் செய்ததுனால வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது இந்த ஆலயத்துக்கு நேரா விண்ணப்பம் பண்ணினா ஆண்டவர் அந்த அவங்களோட பாவத்தை மன்னிச்சு நல்ல பாதைய காட்டி அவங்க தேசத்துல மழைய கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 காரியம் பார்த்தோம். இப்ப 4வது, ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு தாக்கி வாதை, வியாதி இதெல்லாம் இருதயத்தில் தன் வாதையை உணரும் போது இருதயத்தை பாதிக்குது. சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போற நேரத்துல இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, பரலோகத்துல இருக்கிற கர்த்தர் கேட்டு அத மன்னித்து. ஏன்னா உபாகமம் 28வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம இருந்தா என்ன சாபம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டதுல இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க தங்களுடைய பாவத்தினால இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அப்ப அவங்க தங்களுடைய வாதையை உணர்ந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அவங்கள மன்னித்து, அவங்க செய்த தவற மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆனதால் எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா அவர்தான் இருதயத்தை அறிந்தவர். இருதயத்தின் நினைவுகளை அவருக்கு தெரியும். சங்கீதம் 139 சொல்லியிருக்கு, என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறேன். மனுஷன் இன்னொரு மனுஷனோட நினைவுகளை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் தான் இருதயத்தை அறிகிறவர்.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தர் இருதயத்தின் நினைவுகளை, இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் இருதயத்தை அறிந்திருக்கிறதுனால, நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. இருதயத்துல அவர் அறிந்திருக்கிறதுனால அவரவர் செய்யற காரியங்களுக்கு ஏற்ற பலனா ஆண்டவர் கொடுப்பாரு. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத. இப்ப 4வது பார்த்துட்டோம். பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பலன் அளிக்கிறார். இப்ப 5வது, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. புறஜாதியினர், இஸ்ரவேல் அல்லாத மக்கள் தேவனுடைய நாமத்தை குறிச்சு கேள்விப்படுறாங்க. உமது பலத்த கரமும் ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுறாங்க. எப்படி கேள்விப்பட்டாங்கன்னா, உபாகமம் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமைப்பட்டு இருந்த போது கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவங்கள அங்க இருந்து விடுதலை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதை புறஜாதி மக்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்படும்போது, அப்படி ஒத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினாள். தூர தேசத்துல இருந்து புறஜாதியினர் வந்து இந்த ஆலயத்துல விண்ணப்பம் பண்றாங்க. உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும். எப்படி இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்களோ அது போல பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் புறஜாதியினரும் கர்த்தருக்கு பயப்படணும், பயந்து இருக்கும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாகவும் அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன் படியெல்லாம் தேவரீர் செய்வீர் ஆக. அவங்க என்ன வேண்டுதல் செய்யறாங்களோ அந்த வேண்டுதலுக்கு நீங்க பதில் கொடுங்க. அப்போ உமக்கு பயப்படுற பயத்தை அறிந்து கொள்ளுவாங்க, பயப்படுவாங்க. கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வாங்க. அவரு உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாகவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரை அறிந்து கொள்ளுவாங்க, அவருக்கு பயப்படுவாங்க. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள். இப்ப அடுத்ததாக 6வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 6வது விண்ணப்பம் இது. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது. இப்ப எதிரிகளோடு யுத்தம் பண்ண இஸ்ரவேல் மக்கள் கிளம்புறாங்க. நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. அவங்களுக்கு என்ன நியாயமான காரியமோ அதை விசாரிச்சு பதில் கொடுங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். ஆதாம் செய்த பாவத்தினால மனுக்குலம் எல்லாமே பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையா இருக்காங்க. ஆகியால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு, பாவம் செய்யும் போது தேவன் கோபம் கொள்கிறார். அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து. எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்களோ அப்பெல்லாம் சத்துரு கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அம்மோன் புத்திரர், மோவாபியர், எகிப்தியர், இப்படி பல ஜாதிகள் இடத்துல அடிமைகளா இருந்தத நம்ம பழைய
பாட்டுல வாசிக்கிறோம். அந்த மாதிரி சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்து, அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறை பிடித்து கொண்டு போகும்போது, இது 7வது விண்ணப்பம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சத்துருக்கள் இவங்களை சிறை பிடித்துட்டு போயிட்டாங்க, இஸ்ரவேல் மக்களை. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து, இப்ப உணர்வடைகிறாங்க. நம்ம பாவம் செஞ்சதுனாலதான் இப்படி அடிமைகளா வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வடைந்து மனம் திரும்பி, கர்த்தரிடத்துல மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறை இருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து, தங்கள் தவறை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்துல தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யறாங்க. அப்படி மனம் திரும்பும் போது தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தவற உணர்ந்து கர்த்தரிடத்துல மனம் திரும்புறாங்க. அது எப்படின்னா, முழு இருதயத்தோடு திரும்புறாங்க, முழு ஆத்துமாவோடும் மனம் திரும்பி, தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, மனம் திரும்பி தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது, உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து, உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளைகளை மீறி அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து, என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ, கட்டளையை மீறி எதெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அதெல்லாம் மன்னித்து, அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரங்கத்தக்கதாக இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. சிறை பிடிச்சிட்டு போனவங்களே இரக்கங்காட்டி அவங்கள விடுதலை செய்யணும். அப்படிப்பட்ட இரக்கத்தை அவங்களிடத்துல கட்டளையிடுவீராக. அவர்கள் எகிப்தி என்னும் இரும்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமாயிருக்கிறார்களே. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துன்ற அடிமைத்தனத்துல இருந்து கொடிய இரும்பு காலவாசல் வாயில் மாதிரி ரொம்ப கடினமான உபத்திரவத்தின் மத்தியில இருந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அங்கிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனம் இவங்கதான். அவங்கதான் உம்முடைய சுதந்திரம், உம்முடைய பிள்ளைகள், உமக்கு சொந்தமானவர்கள். அவங்கள நீங்க இரக்கம் காட்டணும் அப்படின்னு. அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன் படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. உங்களோட கண்கள் திறந்திருக்கணும், எங்களோட ஜபத்தை கேட்கும்படியாக அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, 4வது விண்ணப்பம் என்னன்னா, பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, வாதை, வியாதி இதெல்லாம் கஷ்டப்படும் போது ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் அவங்க மனம் திரும்புறத அறிந்து அவங்களோட வழிக்கு தக்கதாக அவங்க செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவங்களுக்கு பலன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்படியா விண்ணப்பம் பண்றார். 5வது காரியம் இஸ்ரவேல் ஜனம் அல்லாத புறஜாதி மக்கள் ஆண்டவருடைய மகத்துவமான நாமத்தை குறிச்சும் பலத்த கரம் ஓங்கிய புயத்தை குறிச்சும் கேள்விப்படுறாங்க. அவங்க தூர இடத்துல இருந்து ஆலயத்துல விண்ணப்பம் பண்றாங்க. அப்ப கர்த்தர்
அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு அவங்க கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவருக்கு பயப்படும்படியாகவும் அவங்க என்னெல்லாம் விண்ணப்பம் பண்றாங்களோ அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. அடுத்த 6வது சாலமோனோட விண்ணப்பம் என்னன்னா, ஜனங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ண புறப்படும் போது ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணா அவங்க செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவங்கள சிறைப்பிடித்து போன தேசத்துல இருந்து அவங்கள மீண்டுமா அவங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரிடத்துல மனம் திரும்புறாங்க. நாங்க பாவம் செஞ்சிட்டோம், அக்கிரமம் பண்ணிட்டோம், துன்மார்க்கமா நடந்துட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அவங்களோட விண்ணப்பத்தை கேட்டு அவங்கள சொந்த தேசத்துக்கு திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். கடைசியா 7வது விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனங்கள் பாவம் செய்து கர்த்தர் கட்டளையை மீறி சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கும்போது அவங்க கர்த்தரை நோக்கி கேட்டா, சிறைப்பிடித்து கொண்டு போனவங்க இரக்கம் காட்டி அவங்கள இறங்கத்தக்கதாக இரக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா இந்த ஜனங்கள் ஏற்கனவே எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த போது கர்த்தர் இந்த ஜனத்தை அங்கிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. இது அவருடைய சொந்த ஜனம். அதனால அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கும்படியாகவும் அவங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாகவும் கர்த்தருடைய கண்கள் எப்பயும் திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளும் இப்ப ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர். நாங்களும் கூட எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய சொந்த பலத்தை சார்ந்து இல்லாம, ஆண்டவரே, மனித உதவிகளை தேடாம எங்க கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாகிய உம்மை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, தேவைகள் சந்திக்கப்பட, அப்படிப்பட்ட விசுவாசத்துல வளர கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.